பொதுவாக விஸ்வரூபம்னு சொன்னாக்கா பல பேர் குழப்பம் அடைகிறாங்க. ஏன்னாக்கா பல பேர் வந்து நினைச்சுக்கிறாங்கனாக்கா அது என்னமோ ஒரு படம் போல இருக்கு. விஸ்வரூபம் என்பது ஒரு படம் அப்படின்னு ஒரு முறை வந்து கிளாஸ் கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஆமா விஸ்வரூபம் நல்ல ஒரு படம் சார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்ல இல்ல, நீங்க நினைக்கிறது வேற, நான் சொல்றது வேற. நீங்க சொல்றது வந்து உலக நாயகன் நடித்த படம், நான் சொல்றது வந்து உலகத்துக்கே நாயகன் காட்டின ஒரு படம். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. நீங்க நீங்க நினைச்சுக்கிறது வேற. பல பேர் குழப்படி அடைஞ்சிருக்காங்க இல்லையா? ஸோ அது மாதிரி நம்ம சொல்லிடுவோம். விஸ்வரூபம் என்பது பகவான் வந்துட்டு அர்ஜுனருக்கு மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடி காமிச்ச ஒரு ரூபம் தான் இந்த விஸ்வரூபம். அது 11வது அத்தியாயம் கீதையில கிருஷ்ணர் வந்துட்டு அர்ஜுனர்கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு பிறகு அது காட்டுறாரு. ஒரு ஊர்ல ஒரு மாமியாரும் மருமகளும் இருந்தாங்க. இப்பதான் புதுசாக திருமணம் ஆயிட்டு அந்த மருமகள் வந்துட்டு அந்த வீட்டுக்கு போயிருந்தாங்க. இது ஒரு கிராமப்புற வீடு. அந்த அளவுக்கு அந்த மருமகளுக்கு வந்துட்டு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பழைய ஜாமாக்கள், பழைய விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து சரியாக செய்யறதுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஞானம் கிடையாது. கிணத்துல தண்ணி குடிக்க மாமியார் சொல்லியிருந்தாங்க. கிணத்துல போய் தண்ணி குடிச்சாங்க. கிணத்துல போயிட்டு நம்ம மருமகள் வந்து தண்ணி குடிக்கும் போது என்ன ஆச்சுனாக்கா, அந்த வாளி, அந்த செம்பு இல்லையா, அது தண்ணீர்ல விழுந்துருச்சு. தண்ணீர்ல விழுந்த பிறகு அதை வந்துட்டு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியல. அப்போ மாமியார் உள்ள இருந்து வந்தாங்க, வெளியே வந்துட்டு கேட்டாங்க, என்னமாச்சு? அவங்க சொன்னாங்க, இல்ல என்னுடைய அந்த செம்பு, இந்த செம்பு வந்துட்டு தண்ணியில விழுந்துருச்சு, அந்த கிணத்துல விழுந்துருச்சு. இப்போ அவங்க சொன்னாங்க, பாருமா, கிணறு இந்த செம்பு வந்து என்னுடைய மாமியார் கொடுத்தது, இது ரொம்பவும் முக்கியமானது எனக்கு. இது எடுத்தா நீ வீட்டுக்கு வா, இல்லாட்டி நான் வீட்டு பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வருத்தத்தோட அந்த மருமக அந்த கிணத்து பக்கத்துல உட்காந்து வருத்தத்தோட இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து கணவர் வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. அவங்களுடைய மனைவி கிட்ட கேட்டாங்க, என்னமாச்சு, ஏன் இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? அவங்க சொன்னாங்க, இல்ல இந்த மாதிரி உங்க அம்மா தான் என்னை வந்துட்டு வீட்டுக்கு வரக்கூடாது, செம்பு கிடைக்கலனாக்கா வீட்டுக்கு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னம்மா பெரிய பிரச்சனை? நான் இருக்கல, நான் இறங்கி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் வந்துட்டு உடனே வந்து இறங்கி தண்ணியில அந்த செம்பை வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சாரு. வாட்டி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு, வேற என்னமோ வஸ்து ஒரு வாளி கிடைச்சிச்சு. 2வது வாட்டி எடுக்க பார்க்குற முயற்சி உள்ளுக்கு இறங்கி பார்த்தாக்க ஒரு சோப்பு டப்பா கிடைச்சிச்சு. ஒரு விஷயங்கள் உள்ளுக்கு விழுந்து கிடக்கு. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து எடுக்கும்போது வெவ்வேறு விஷயங்கள் வந்து அவர் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. 9 வாட்டி உள்ளுக்கு இறங்கி தேடி பார்த்துருக்காரு. எதுவும் அந்த வாளி மட்டும் கிடைக்கல, வேற வேற விஷயங்கள் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. கடைசியாக 10வது முறை வந்து அந்த கிணத்துல வந்து இறங்கும் போது கடைசியா அந்த வாளி, இந்த செம்பு விழுந்துச்சு இல்லையா, அந்த செம்பு வந்து அவர் கிடைச்சிருக்கு. செம்பு எடுத்து வந்து கொடுத்துட்டு அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், இதெல்லாம் வந்து சீரியல்ல நடக்கக்கூடிய கதை மாதிரி இருக்கு, ஏற்கனவே சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு தான் நீ கோயிலுக்கு வந்திருக்கோம், இங்கேயும் வந்து நீ சீரியல் கதையெல்லாம் எங்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது வந்து சீரியல் கதைன்னு நீங்க எடுத்துக்க வேணாம். இது அவங்க அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கதைன்னு நீங்க எடுத்துக்கணும். என்னன்னாக்கா, இந்த பொருள் தண்ணிக்குள்ளார எத்தனை வாட்டி வந்துச்சு? ஒரு முறை விழுந்துச்சு இல்லையா? ஒரு பொருள் வந்து ஒரு வாட்டி தண்ணிக்குள்ள விழுந்துச்சு, கிணத்துக்குள்ள ஒரு வாட்டி விழுந்துருச்சு. அந்த செம்பா இருக்கட்டும், அந்த சோப்பு டப்பாவா இருக்கட்டும், எல்லாம் ஒரு முறை விழுந்துருச்சு. ஆனாக்கா அதோடைய சொந்தக்காரன் வந்து எத்தனை வாட்டி தண்ணிக்குள்ள போனாரு? பல முறை உள்ளுக்கு இறங்கி ஏறி வந்தாரு இல்லையா? ஒரு வாட்டி இறங்கும் போது ஒவ்வொரு விஷயங்கள் கிடைச்சிச்சு. இப்ப எப்படியெல்லாம் விழுந்த ஜாமாக்கள் எல்லாத்தையும் திரும்பி மீட்டு எடுத்தாரு. அதே போலதான் நம்ம இந்த உலகத்துல வந்து விழுந்தது ஒரு முறை இல்லையா? ஒரு முறை இந்த உலகத்துல விழுந்திருக்கும். ஆனா நம்மளை வந்து காப்பாற்றி மீட்டு எடுத்துட்டு போறதுக்காக பகவான் வந்துட்டு எத்தனையோ முறை வந்துட்டு இந்த பூமிக்கு வந்துகிட்டு இருக்காரு. பல முறை, பல ஆயிரம் அவதாரங்கள், வெவ்வேறு ஆச்சாரியர்கள் அனுப்புறாரு. மறுபடியும் பூமிக்கு வராரு, பல ரூபங்கள் எடுக்கிறாரு நம்மளை வந்து காப்பாத்துறதுக்கு இல்லையா? ஸோ வெவ்வேறு ரூபங்கள் எடுக்கிறாரு. அந்த வெவ்வேறு ரூபங்கள்ல சில ரூபங்கள் வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவும் அழகா இருக்காங்க. கிருஷ்ணனுடைய ரூபம், ராமருடைய ரூபம். ராமர் வந்துட்டு வனவாசத்துக்கு போகும்போது அந்த காட்டுல இருக்கக்கூடிய அந்த ரிஷிகள் வந்துட்டு அவங்களுக்கே ராமரை பார்த்தா பிடிக்குமா. அதான பெண்கள், அதாவது இந்த பொருளுரை எழுதுறவங்க, அந்த ராமாயண ஸ்லோகத்துக்கு பொருளுரை எழுதுறவங்க, அவங்க என்ன போட்டிருக்காங்கனாக்கா, கிருஷ்ணர் வந்துட்டு பெண்களை மயக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பெண்கள் வந்து ஆண்கள் கிட்ட மயங்கிறது வந்துட்டு சரி, அது வந்து இயற்கை.
அது ஒன்றும் அவங்களோட விஷயம் கிடையாது. ஆனா இங்க வந்து ரிஷிகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தவங்க, குடும்பம் வேணாம், எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு வந்தவங்க. ஆனா அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா ராமரை பார்த்து மயங்கினாங்க. ஸோ இந்த ரிஷிகள் தான் அடுத்த ஜென்மத்துல வந்து கிருஷ்ணருக்கு வந்து மனைவியாக பிறந்தாங்கன்னு, ஜென்மம் எடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைய தினம் வந்துட்டு 11வது அத்தியாயம் விஸ்வரூபம் இல்லையா? ஸோ பல ரூபங்கள் கிருஷ்ணன் எடுத்திருக்காரு. அதுல ஒரு ரூபம் எதுனாக்கா கால ரூபம். கால ரூபம்னாக்கா ஒரு சம்ஹாரம், ஒரு அழிவுக்கு எடுக்கப்பட்ட ஒரு ரூபம் தான் இந்த கால ரூபம். ஸோ இன்றைய தினம் வந்துட்டு விஸ்வரூபம்னு நீங்க பாத்தீங்கன்னா கூட இந்த விஸ்வரூபம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரூபம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணர் வந்து விஸ்வரூபம் காட்டியிருக்காருனாக்கா கண்டிப்பாக பல இடங்கள்ல வந்து கிருஷ்ணர் வந்து காட்டியிருக்காரு. ஆனாக்கா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு விசித்திரமான ஒரு விஸ்வரூபத்தை கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர்கிட்ட காட்டியிருக்காரு. அதுல வந்து எதை இருந்துச்சுன்னு அப்புறம் நான் சொல்றேன். இப்ப இன்னைக்கு நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஜெய் ராதா ஜய குஞ்ச பிஹாரி ஜய ராதா जय बिहारी जय राधा जय बिहारी जय राधा जय बिहारी जयो गोपी जन वल्लभा जयो गिरिवरधारी जयो गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जयो गिरिवरधारी जयो गोपी जन वल्लभा जयो गिरिवरधारी जयो गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जयो गिरिवरधारी यशोनंदन ब्रज जन रंजन यशोनंदन ब्रज जन रंजन यमुना तीरवनचारी जयो जयो यमुना तीरवनचारी जयो हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम
Rama Rama Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare Jai Radha Govinda Radha Govinda Shri Radhe Jayo Nipasunda Jayo Gaurahari Jayo Nipasunda Jayo Gaurahari Jayo Jayo Prabhupada Prabhupada Jayo Jayo Prabhupada Jayo Jayo Gurudev Gurudev Jayo Jayo Gurudev
अज्ञानतिमिरन्धस्य ज्ञानशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कडामायं ददाति स्वापदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवश्च श्रीरूपं साग्रजातं साग्र रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सागरललिता श्रीविशाखावतांश्च हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमस्ते कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वंशकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण भगवद्गीதையின் 11வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம். अमीहि त्वं सुरसंग विश्रांति सुनगा अमीहि त्वं सुरसंग विश्रांति केचिद्भीतः प्रज्वालयघ्नाति स्वस्तीत्युक्ता महर्षि सिद्धसंगः स्तुवन्ति त्वां स्तुभिः पुष्कलभिः अमीहि त्वं सुरसंग विश्रांति केचिद्भीतः प्रज्वालयघ्नाति स्वस्तीत्युक्ता महर्षि सिद्धसंगः स्तुवन्ति त्वां स्तुभिः पुष्कलाभिः अमीहि त्वं सुरसंग विश्रांति केचिद्भीतः प्रज्वालयघ्नाति स्वस्तीत्युक्ता महर्षि सिद्धसंगः स्तुवन्ति त्वां स्तुतिभिः पुष्कलाभिः अमीहि त्वं सुरसंग विश्रांति केचिद्भीतः प्रज्वालयघ्नाति स्वस्तिस्तुत्वा महर्षि सिद्धसंगः त्वां स्तुतिभिः पुष्कलाभिः। What is together word-to-word translation? Ami, all those, he certainly, Tvam, you, Surasanga, groups of demigods, Vishanti are entering, Kechit, some of them, Beta, out of fear, Pranjalaya, with folded hands, Grananti are offering prayers, Swasti, all peace, Iti, Tas, Uttva, speaking, Maharishi, great sages, Siddha Sangha, perfect beings, Stuvanti are singing hymns, Tvam, unto you, Stuti be, with prayers, Pushkalabihi, Vedic hymns. Translation: all the host of demigods are surrendering before you and entering into you. Some of them, very much afraid, are offering prayers with folded hands. Host of great sages and perfected beings, crying, all peace, are praying to you by singing the Vedic hymns. The demigods in all plenary systems feared
பொருளுரை இது வந்துட்டு the demigods in all the planetary system feared the terrific manifestation of the universal form and its glaring effulgence and so prayed for protection. Hare Krishna. ஸோ இந்த இன்றைய பகவத்கீதை விஸ்வரூபத்தை பற்றி விளக்கக்கூடியது. 11வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது வந்துட்டு அந்த அந்த ஒரு பேர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஒரு பேர் வரும், அனிர்பின்னஹா. அனிர்பின்னஹானாக்கா தளர்ச்சி அடையாதவர். தளர்ச்சி அடையாதவர் எதுல தளர்ச்சி அடையாதவர், எதுல வந்து டயர்ட்னஸா இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பகவான் வந்துட்டு பகவானுடைய பேர் ஒரு பேர் வந்துட்டு அனிர்பின்னஹா. ஸோ அதோடைய அர்த்தம் என்னன்னாக்கா தளர்ச்சி அடையாதவர். ஸோ பிகம் டயர்லெஸ். எதுல வந்து பிகம் டயர்லெஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இங்க இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை மீட் எடுத்துட்டு போறதுக்கு பிகம் டயர்லெஸ். பல முறை வந்து பூமிக்கு வந்து இறங்கி ஏறுவார். இப்ப நம்மளா இருந்தா கூட சொல்லிடுவோம், என்ன இதெல்லாம் பரவாயில்ல, நம்ம தான் முயற்சி பண்ணிட்டேன், விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனா பகவான் அப்படி கிடையாது. மறுபடியும் இந்த பூமிக்கு வந்துகிட்டு இருக்காரு. இப்போ வந்து இன்னும் 2 நாட்கள்ல வந்து நம்ம வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபுவோடைய அந்த அவதரித்த தினத்தை நம்ம வந்து கொண்டாட இருக்கின்றோம். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரும் வந்து வேறு கிடையாது. கிருஷ்ணர் தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தான் கிருஷ்ணர். எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது சைத்தன்ய மகாபிரபுக்கும் கிருஷ்ணருக்கும். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரோடைய இன்னும் கருணை உடையவர். ஏனென்றால் கிருஷ்ணர் வந்துட்டு பால் கொடுக்குறேன்னு சொல்லுவாரு, ஆனா நீ பாத்திரம் எடுத்துட்டு போகணும். சைத்தன்ய மகாபிரபு பாத்திரத்தையும் கொடுத்து பாலையும் ஊற்றி கொடுப்பாரு. அதுதான் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ இன்னும் கருணை நிறைந்த அந்த உள்ளம் இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த வாட்டர் பாட்டில் இங்க இருக்குனாக்கா அது வந்து சொந்தமா நகராது. அதுவே வந்து சொந்தமா நகர்ந்து எங்கேயும் போகாது. நான் வந்து எடுத்து வைக்கிறதுக்காட்டியும் அது இங்கதான் இருக்கும், வேற எங்கேயுமே நகராது. அதே போலதான் ஜீவாத்மாக்கள் வந்துட்டு பகவானுக்கு ஒரு வஸ்து, ஒரு அங்கம். பகவானுக்குலேருந்து தனிப்பட்ட சுதந்திரம்னு அது கிடையாது. பகவானுடைய ஒரு பகுதி தான் அந்த ஜீவாத்மா. ஆனா அந்த ஜீவாத்மா என்ன நினைக்குதுனாக்கா, நான் சுவாதந்திரன், நான் வந்துட்டு ஒரு இண்டிபெண்டான ஒரு பர்சன் அப்படின்னு நினைக்குது. அங்கதான் பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது அந்த ஜீவாத்மாவுக்கு. ஸோ இந்த பொருள் போல அதுவும் நினைச்சிருந்துச்சுனாக்கா, பகவான் வந்து நம்ம காப்பாற்றுவார்னு நினைச்சிருந்தாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஒன்றும் செய்யாம இருந்தாலே பகவான் நம்மளை காப்பாற்றிட்டு போயிடுவார். அந்த இடத்துல அந்த உதாரணம் கொடுத்தோம் இல்லையா, இந்த பொருட்கள் எல்லாம் கிணத்துக்குள்ள விழுந்துருந்துச்சு. அந்த கணவர் வந்து எல்லாத்தையும் வந்து மீட்டு எடுத்துக்கிட்டு போனாரு. ஸோ 10 வாட்டி விழுக்கு இறங்கி எடுத்தாரு. ஏன் வந்து 10 வாட்டி விழுக்கு இறங்கி எடுத்தாரு? ஏன்னா அவர் வந்து சொந்தக்காரன். ஸோ இந்த விஷயமே வந்து கவலைப்படாது. இது வந்து நாங்கள் வச்சுட்டு போனோம்னாக்கா இது வந்து கவலைப்படாது. என்னை வந்து எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா, வந்து ஹெட்ஃபோனுக்கு வச்சுட்டு போறேன், ஹெட்ஃபோன் கவலைப்படாது. நீங்க வந்து யார் எடுக்க போறான்னு அது கவலைப்படாது. யார் கவலைப்படுவா? எஜமானன் கவலைப்படுவாரு. ஸோ எஜமானன் என்பது யாரு? பகவான் தான் எஜமானன். ஸோ நம்ம வந்து அவருடைய சேவை செய்யக்கூடியவர்கள். ஸோ நம்ம வந்துட்டு அவர் காப்பாற்றும் போது ஒன்றும் செய்யாம இருந்தாலே போதும், நம்ம வந்து காப்பாற்றிட்டு போயிடுவார். சரிங்களா? ஸோ அதனால நம்ம வந்து பகவானுடைய சேஷி, அந்த சேஷத்துவம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பகவானுடைய எண்ணில் அடங்காத ரூபங்கள்ல இந்த விஸ்வரூபமும் ஒன்று. இந்த விஸ்வரூபம் வந்துட்டு பிரதானமா வந்து பிரபுபாதர் சொல்லியிருக்கார். அந்த பொருளுரை பாகவதம் 2வது ஸ்கந்தத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா பொருளுரையில பிரபுபாதர் சொல்லியிருப்பாரு. இது வந்துட்டு ஒரு இதுவும் இந்த இந்த விஸ்வரூபமும் கூட ஒரு தற்காலிகமானது. அதாவது இந்த பிரபஞ்சம் படைக்கும் போதுதான் இந்த விஸ்வரூபம் இருக்கும். இந்த பிரபஞ்சம் இல்லாத போது இந்த விஸ்வரூபம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் படைக்கும் போது இந்த விஸ்வரூபம் இருக்குனாக்கா, இந்த விஸ்வரூபம் என்பது வந்துட்டு ஒரு மெட்டீரியல் ஃபார்ம், ஒரு பௌதிக ரூபம். புரியுதுங்களா? ஸோ மற்ற ரூபம் மாதிரி இது இல்லை, இது வந்து பௌதிக ரூபம். இந்த கேள்வி எப்படி வந்து இந்த விஸ்வரூபம் வந்து பகவத்கீதையில வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா 10வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிக்குது. 10வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் வந்துட்டு விபூதி யோகா, அதாவது அப்யூலன்ஸ், கிருஷ்ணர் வந்து அவருடைய அப்யூலன்ஸ், அவருடைய செல்வத்தை எல்லாத்தையும் வெளியாக்குறாரு. செல்வத்தை எல்லாத்தையும் அர்ஜுனர்கிட்ட சொல்றாரு. அர்ஜுனா, இதெல்லாம் என்னுடைய செல்வம், இதெல்லாம் வந்து நான் தான். நதிகளுக்குள்ளார நான் வந்துட்டு கங்கை, ஆயுதம் ஏந்தவனுக்குள்ளார நான் ராமன், பாண்டவர்களில் நான் அர்ஜுனன், காலங்களில் நான் வசந்தம், மாதங்களில் நான் மார்கழி, இப்படின்னு சொல்லிட்டு பல விதமான விஷயங்களை வந்துட்டு அர்ஜுனர்கிட்ட கிருஷ்ணர் சொல்லிட்டு வர்றாரு. இதெல்லாம் வந்து
கிருஷ்ணருடைய பிரதிநிதி. இப்போ வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, நான் மிருகத்துக்குள்ளார சிங்கம் அப்படின்னா வந்து சிங்கத்தை வணங்கணுமான்னு கேட்டா சிங்கத்தை வணங்க தேவையில்லை. எதுக்காக சொல்றாருனாக்கா அவருடைய கிராண்டியூ, ஒப்யூலன்ஸ், அவருடைய மேன்மையை தெரிய வைக்கிறதுக்காக இது சொல்றாரு. இப்போ வந்து ஒரு கடல் தண்ணியை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும்னாக்கா எல்லா கடல் தண்ணியும் வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. என்ன செய்வோம், சாம்பிள் ஒரு சிறு துளி எடுத்துட்டு வந்து நீங்க லேப்க்கு எடுத்துட்டு போனா தெரிஞ்சுக்கலாம் அதோட அசிடிசிட்டி, இல்லைன்னா அதோட அல்கலாயினா, இல்லை வந்து அதோடைய டென்சிட்டி, இதெல்லாம் வந்து ஒரு துளி தண்ணி எடுத்துட்டு போனா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே போல கிருஷ்ணர் வந்துட்டு அர்ஜுனர்கிட்ட சொல்லும் போது இந்தந்த விஷயங்கள் சொல்றாரு. இந்தந்த விஷயங்கள் சொல்லும் போது கிருஷ்ணருடைய அந்த மேன்மை, அந்த கிராண்டியோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அர்ஜுனர்கிட்ட கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. சரிங்களா? அப்ப என்ன நடக்குதுனாக்கா கடைசியாக சொல்லி முடிக்கிறாரு. கிருஷ்ணர் என்ன சொல்றாருனாக்கா 10வது அத்தியாயத்துடைய முடிவுல கிருஷ்ணர் என்ன சொல்றாருனாக்கா, இதெல்லாம் சொல்லி என்ன அர்ஜுனா பிரயோஜனம்? ஏன்னாக்கா இதெல்லாம் வந்து என்னுடைய சக்தியில வந்து ஒரு பங்கு கூட இல்லை, ஒரு சிறு பகுதி கூட சொல்ல முடியாது. அதுதான் வந்துட்டு இந்த விஷயங்களை இப்ப சொன்னதெல்லாம். இந்த உலகத்தை வந்து கிருஷ்ணன் வந்து காத்து அதை வந்து நடத்தி கொண்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த விஸ்வரூபம் மூலியமாக தான். அப்ப அர்ஜுனருக்கு வந்து இப்ப அந்த கேள்வி ஏற்படுது. என்ன கேள்வினாக்கா, இப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து என்ன சொல்றீங்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றீங்களே, நீங்க வந்து கங்கை, நீங்க வந்து இந்த இந்த விஷயங்கள், இந்த வஸ்துக்கள் எல்லாம் நீங்க தான் பிரதிபலிக்கிறீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இந்த விஷயங்கள் வந்து எப்படி வந்துட்டு இதாக நீங்க ஆகுறீங்க, புரியுதுங்களா? எப்படி வந்துட்டு இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார நீங்க வரீங்க, இந்த பிரபஞ்சமே எப்படி நீங்களாக இருக்கிறீங்க, இதுதான் வந்து அந்த கேள்வி வருது. ஸோ இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பகவானுடைய ஒரு ரூபம், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த லார்ட் ஹிம்செல்ஃப். இது வந்து எப்படி வந்து உருவாகுது, இதை எப்படி நான் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு வந்து அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறாரு. இதை கேட்கும் போதுதான் கிருஷ்ணர் வந்துட்டு இந்த விஸ்வரூபத்தை அர்ஜுனர்கிட்ட காட்டுறாரு. பாத்தீங்கன்னா பகவான் வந்து எங்கேயும் நிரம்பி இருக்கக்கூடியவர், எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கக்கூடியவர். இந்த உபனிஷத்துல ஒரு வாக்கியம் வரும், அணியோர் அணியன் மகத்தோ மகியன். அதாவது சிறியதுக்குள்ளார சிறியவனாக இருக்கிறாரு, பெரிய விஷயங்களுக்கு மேல பெரியதாக இருக்கிறார். அதுதான் அணியோர் அணியன் மகத்தோ மகியன். ஒரு சிறு ஆட்டம்னு சொன்னீங்கன்னா கூட அதுக்குள்ளேயும் பகவான் தான் இருக்கிறாரு. இந்த பிரபஞ்சம்னு நீங்க சொன்னாலும் கூட அதை முழுவதுமே பகவான் தான் நிறைஞ்சிருக்காரு. ஸோ எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கக்கூடியவர் தான் பகவான். விஷ்ணு என்றால் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கக்கூடியவர் தான் விஷ்ணுன்னு அர்த்தம். ஸோ எல்லா இடத்துலையும் பகவான் வந்து நிறைஞ்சிருக்காரு இல்லையா? இந்த உலகமே வந்து, இந்த பிரபஞ்சமே பகவானுக்கு வந்து சரீரம். இது வந்து இதுவும் ஒரு உபனிஷத்துடைய வாக்கியம் தான். பகவானுக்கு வந்து சரீரம் இந்த பிரபஞ்சம், பகவான் தான் அதுக்கு ஆத்மாவாக இருக்கிறாரு. இந்த உடலுக்கு எப்படி வந்து ஒரு ஆத்மா இருக்கோ அதே போல இந்த பிரபஞ்சத்துக்கும் பகவான் வந்து அதை சரீரமா வச்சு அதுல வந்து அவர் அந்தரியாமியாக ஆத்மாவாக இருக்கிறார். புரியுதுங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ராமானுஜாச்சாரியர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் வந்து அந்த சர்வம் கல்விதம் பிரம்மம், சர்வம் கல்விதம் பிரம்மம்னாக்கா எல்லாமே பிரம்மம். இப்படி வந்து எல்லாமே பிரம்மமா ஆக முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு புயல்வன் மண்பானை செய்யறாரு. மண்பானை வந்து எப்படி செய்வாரு, மண்ணை எடுத்து அவர் வந்து மண்பானை செய்வார். அதாவது தனியா வேற ஒரு வஸ்து எடுத்து ஒரு விஷயத்த மண்பானையை உருவாக்குவார். ஆனா பகவான் வந்து இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் போது தனியா வெவ்வேறு விஷயத்த எடுத்து அவர் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய சரீரத்திலேருந்தே ஒரு பகுதியை வந்து இந்த பிரபஞ்சமா அவரால் ஆக்கிக்க முடியும். அவர் வந்து வேறொரு விஷயத்த வந்து நாடி போய் அந்த வஸ்துவை தேடி வந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய சரீரத்தை இந்த பிரபஞ்சமா ஆக்க முடியும். ராமானுஜர் அதுக்கு வந்து ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. எப்படின்னாக்கா இந்த மயில் அதோடைய மயில் இறகை வந்து விரிக்கும் போதும் அதை மூடி இருக்கும் போதும் அதே போலதான் சில நேரங்கள்ல இந்த பிரபஞ்சம் வந்து உருவாகுது, சில நேரங்கள்ல இது வந்து இல்லாம போகுது. எப்படி வந்து அந்த மயில் தொகை வந்து விரிந்து சில நேரத்துல வந்து சுருங்குதோ அதே போலதான் இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் வந்துட்டு சில நேரத்துல வந்துட்டு இருக்குது, சில நேரத்துல கோவிந்தாக்கி. ஸோ அதே போலதான் இந்த பிரபஞ்சம் சில நேரங்கள்ல வந்து காட்சி கொடுக்கும், சில நேரத்துல காட்சி இல்லாம இருக்கும். பகவானுடைய சரீரம் தான் இந்த பிரபஞ்சம். பாகவதத்துல கூட இதை வந்து நீங்க வந்து பார்க்கலாம், சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 10வது அத்தியாயம் வந்து நீங்க படிக்கும் போது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா, இந்த உலகத்தை பார்க்கும் போது
பகவானுடைய ஞாபகம் உங்களுக்கு வரணும். இந்த யூனிவர்ஸ் நீங்க பார்க்கும்போது பகவானுடைய ஞாபகம் வந்து உங்களுக்கு வரணும். உதாரணத்துக்கு பாகவதத்துல இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த பூமியில இருக்கக்கூடிய செடிகள், மரங்கள் இதெல்லாம் தான் பகவானுடைய ரூபத்துல இருக்கக்கூடிய அந்த முடியம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய மலைகள் தான் பகவானுடைய அந்த எலும்பு. இந்த உலகத்துல ஓடக்கூடிய அந்த நதி தான் பகவானுடைய அந்த வெயின்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ரத்தம் ஓடுது இல்லையா, அந்த வெயின்ஸ், நதிகள் தான் பகவானுடைய வெயின்ஸ். அதே போல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காற்று இருக்கு இல்லையா, அதுதான் பகவானுடைய சுவாச காற்று. சுவாசம் மூச்சு விடுறாங்க இல்லையா, அதனாலதான் வந்து இந்த காத்து உருவாகும். இது வந்து பாகவதத்துல சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்ல வருதுனாக்கா, இந்த விராட் ரூபம், இந்த விஸ்வரூபம் வந்துட்டு பகவானுடைய இந்த பூமிக்குள்ள நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ரூபம். சாதாரணமாக நம்மளுக்கு வந்து இதை பார்க்க முடியாது. நீங்க வந்து ஒரு ஃபேக்டரி போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபேக்டரி போறீங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா பல மிஷின்ஸ் இருக்கு. வெளிப்புறமா பாத்தீங்கன்னாக்கா அது ஓடிக்கிட்டு இருக்கும், பல நேரங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கும், அது மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கும். அது நீங்க வந்து வெளிப்புறமா பாத்தீங்கன்னாக்கா அது ஓடிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க பார்க்கும்போது தான் தெரியும், அதுக்குன்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்காரு, அதுக்குன்னு வந்து பல சிஸ்டம்ஸ் வந்து தயாராக்கி வச்சிருக்காங்க, அதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க, சென்சர்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து வெளிப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியாது. ஆனால் உள்புறத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போய் வேலை செய்யும் போது தான் உங்களுக்கு தெரியும், உள்ளுக்குள்ள வந்து ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளாரையும் ஒரு சிஸ்டம் அடங்கியிருக்கு இல்லையா. அதே போல இந்த பிரபஞ்சம் என்பது பகவானுடைய சரீரம். நம்ம வெளிப்புறத்துலேருந்து வந்து பார்க்கும்போது வெறும் இந்த மரங்கள் தெரியலாம், இல்லை நதிகள் ஓடுறது தெரியலாம். ஆனால் இது எல்லாமே வந்து பகவானுடைய ஒரு அங்கம், சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம். இந்த விஸ்வரூபம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்துட்டு பல இடங்கள்ல வந்துட்டு காட்டியிருக்காரு. பல இடங்கள்ல காட்டியிருக்காருன்னா யாருனால சொல்ல முடியும்? உதாரணம் வேற எங்கெல்லாம் வந்து இந்த விஸ்வரூபம் வந்து கிருஷ்ணர் காட்டியிருக்காரு? வேற எங்க இந்த விஸ்வரூபம் கிருஷ்ணர் காட்டியிருக்காரு? குருக்ஷேத்திரத்துல இப்ப காட்டுறீங்க. வேற எங்க இந்த விஸ்வரூபத்தை காட்டியிருக்காரு கிருஷ்ணர்? ஆமா, ஒரு முறை வந்துட்டு ஹஸ்தினாபுரத்துல பாண்டவ தூதனாக பேசும்போது அப்ப இந்த விஸ்வரூபத்தை காட்டியிருக்காரு. இன்னைக்கும் வந்து காஞ்சிபுரத்துக்கு நீங்க போனீங்கன்னாக்கா பாண்டவ தூத பெருமாளாக அங்க நீங்க அந்த விஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணலாம். அங்க விஸ்வரூபத்தை காட்டியிருக்காரு. வேற அஸ்வதாமா? ஓ, அசோதா. ஓகே ஓகே. மாதர் யசோதா கிட்ட பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து வாய் கிருஷ்ணர் வந்து திறக்கும் போது அந்த இடங்கள்ல அப்பயும் வந்து அதுவும் ஒரு விதமான விஸ்வரூபம் தான் காட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்ப இந்த விஸ்வரூபம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த விஸ்வரூபம் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நீங்க அதை படிக்கும் போது பாகவதத்துல அங்க எங்கேயுமே வந்துட்டு இந்த அளவுக்கு பயந்ததாக சொல்லப்படலை. இன்னைக்கு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தேவர்கள் எல்லாமே பகவானுடைய சரீரத்துக்குள்ள போறாங்க, முனிவர்கள் எல்லாமே பகவானுடைய சரீரத்துக்குள்ள போறாங்கன்னு போட்டிருக்காங்க. பல பேர் பயந்திருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அர்ஜுனர் பயந்திருக்கான்னு போட்டிருக்காங்க. இப்ப நாம பயந்தேன்னு சொன்னாக்கா அதை நீங்க ஏத்துக்கலாம். நம்ம வந்து கட்பாம்பூச்சி பார்த்தானே பயப்படுவேன். ஆனா அர்ஜுனர் வந்து பயப்படுறான்னு சொன்னாக்கா அது சாதாரண விஷயம் கிடையாது. அர்ஜுனர் வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல மகாபாரதத்துல பல போர் செஞ்சு உண்மையா சொல்ல போனா இந்திரனே கூட ஒரு முறை வந்து தோக்கடிக்கக்கூடிய நிலையில வந்து அவர் இருந்தார். இந்திரனை, அதாவது சொர்க்கத்தின் அதிபதி இந்திரனை வந்து அவர் தோக்கடிக்கிறதுக்கு தயாராக இருந்தார். இந்திரன் வந்து அவருடைய உதவியை நாடி நிவர்த்த கவச்சர்கள் நினைக்கிறாங்க அசுரர்கள். அந்த நிவர்த்த கவச்சர்களை வந்து அர்ஜுனர் மூலியமாக தான் இந்திரன் வந்துட்டு வதம் செய்தார். அதுவும் வந்து நிவர்த்த கவச்சர்கள் வந்து பாதாள லோகத்துல இருந்தாங்க. அர்ஜுனரை வந்து அந்த வனவாசம் அந்த காலம், அந்த கடைசி காலம் வந்து அர்ஜுனரை வந்து அங்க அனுப்பி அர்ஜுனர் அந்த நிவர்த்த கவச்சர்களை வந்து வதம் செய்தார் இந்திரன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகாவீரன் எப்படி வந்துட்டு இந்த ரூபத்தை பார்த்து பயப்பட முடியும்? வேற யாராச்சும் பயந்தாங்கன்னு சொன்னாக்கா பரவாயில்ல, ஏத்துக்கலாம். ஆனா இங்க அர்ஜுனரே பயப்படுறாருன்னு சொல்றாங்க. அர்ஜுனர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு இந்த பகவத்கீதையில, நான் ஒன்றும் இங்க பயப்படல கிருஷ்ணா, தேவர்களும் பயந்து போயிருக்காங்க. மத்த 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 லோகத்துல இருக்கக்கூடிய அங்க இருக்கிறவங்களும் உன்னை பார்த்து பயப்படுறாங்க, தயவு செஞ்சு இந்த ரூபத்தை நீ எடுத்துடணும்னு கிருஷ்ணரை பார்த்து பயந்து சொல்றாங்க. இந்த 25வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அர்ஜுனர் வந்து கிருஷ்ணரை சொல்றாரு, இது வந்துட்டு இந்த ரூபத்தை என்னால பார்க்க முடியல கிருஷ்ணா,
தயவு செஞ்சு வந்து இந்த ரூபத்தை வந்து நீ மறுபடியும் எடுத்துக்கணும். அப்புறம் இந்த அத்தியாயத்துடைய கடைசி ஸ்லோகங்கள்லையும் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லுவாருனாக்கா, இதுக்கு முன்னாடி நான் இந்த ரூபத்தை நான் யாருக்கிட்டையும் காட்டினது கிடையாதுன்னு சொல்றாரு. இப்பதான் வந்து நம்ம பார்த்தோம், விஸ்வரூபத்தை வந்து கிருஷ்ணர் வந்து எங்கெல்லாம் காட்டியிருக்கோம்னு சொன்னோம். தாய் யசோதை கிட்ட காட்டியிருக்கோம்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு காஞ்சிபுரத்துல, காஞ்சிபுரம்ல அதாவது குருக்ஷேத்திரத்துல, ஹஸ்தினாபுரத்துல துரியோதனன் சேர்ந்து திருத்ராஷ்டிரா இவங்க கிட்டையும் அந்த விஸ்வரூபத்தை காட்டியிருக்காரு இல்லையா? ஆனா அங்கெல்லாம் இல்லாத ஒரு விசேஷம் இந்த ரூபத்துக்கு என்ன அப்படி இருக்கு? என்ன அப்படி இந்த ரூபத்துக்கு ஒரு விசேஷம்னாக்கா, இந்த ரூபத்துல இன்னொரு அடிஷன் என்னன்னாக்கா, கால ரூபம். காலத்தால எல்லாமே வந்து இந்த உலகத்தை அழிக்க முடியும். காலம் என்பது எல்லாத்தையுமே அழிக்க முடியும். கதவு உபனிஷத்துல ஒரு அழகான ஒரு கதை வருது. அங்க வந்துட்டு வஜ்ரவஸ்னு ஒரு முனிவர், அவருடைய மகன் நச்சிகேதஸ். இந்த கதை வந்துட்டு கதவு உபனிஷத்துல இந்த விஷயம் இருக்கு. அதுல வந்து சொல்றாங்க, இந்த வஜ்ரவஸ் முனிவர் வந்துட்டு ஒரு பெரிய யாகம் செய்தார். பெரிய யாகம் வேள்வி செய்து முடிச்சிட்டோன்னே தானங்களா வந்து எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவர் வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே தானமா கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மாடு, பசுமாடியும் தானமாக கொடுத்தாரு. அந்த பசுமாடு எப்படி இருந்துச்சுனாக்கா, இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கே போயிடுற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு வீக்கான பசுமாடு. அப்போ மகன் நச்சிகேத்து சொல்லி கேட்டாரு, அப்பா செய்யறது உங்களுக்கே நியாயமா? ஒரு விஷயம் நம்ம தானமா கொடுக்கணும்னாக்கா அது உயர்ந்த ஒரு விஷயமாக இருக்கணும், தாழ்ந்த விஷயமா இருக்கக்கூடாது. இப்ப தானம்னு சொன்னோம்னாக்கா நம்ம வந்து எப்பயோ பாய்ச்சிட்டு கிழிஞ்சு போன சட்டை அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு தான் வச்சுக்கன்னு சொல்ல அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. கொடுத்தாக்கா உயர்ந்த ஒரு விஷயம், அவங்களுக்கு பயனுள்ள விஷயமாக தான் நம்ம போயிட்டு தானமாக கொடுக்கணும். அதுவும் வந்து கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அந்த கர்வம் இருக்கக்கூடாது முக்கியமாக. ஸோ அப்படி இருந்தாதான் அந்த முழு அந்த பயன் நம்மளுக்கு கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வஜ்ரவஸ் முனிவர் வந்துட்டு நாளைக்கே இறக்குற அளவுக்கு இருக்கக்கூடிய மாடையும் சேர்த்து வந்து தானம் கொடுக்குறாரு. மகன் வந்து கேட்கிறாரு, அப்பா இதெல்லாம் கொடுத்தாக்கா இது நல்ல ஒரு விஷயம் கிடையாதுப்பா, நீ கொடுக்குறீங்க ஆனா வந்து உயர்ந்த ஒரு விஷயமா கொடுக்கணும். உயர்ந்த பசு மாடுகளை கொடுக்கணும். அந்த அவங்களுக்கு வந்து அந்த பால் கொடுக்கக்கூடிய பசுமாடா கொடுக்கணும். அதுலேருந்து அவங்க வெண்ணெய் தயிர் எடுக்கக்கூடிய பசுமாடுகளை நீ கொடுக்கணும். இது வந்து கொடுக்கறது நல்ல ஒரு விஷயம் கிடையாது. அவங்க அப்பா சொன்னாரு, இல்லப்பா நான் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால கொடுக்க போறேன். மகனுக்கும் அவருக்கும் வந்து ஒரு வாக்குவாதம் நடந்தது. கடைசியா மகன் கேட்டாரு, எல்லாத்தையும் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்களே, என்னையும் சேர்த்து கொடுத்துருங்க, ஏன் வச்சிருக்கீங்க என் வீட்டுல அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்புறம் அப்பா வந்து ரொம்ப ஆத்திரமாயிட்டாரு. அந்த நேரத்தில் ரொம்ப ஆத்திரமானவர் எதையுமே யோசிக்காம, ஆமா உன்னையும் சேர்த்து கொடுக்குறேன், உன்னை யார்கிட்ட தெரியுமா கொடுக்குறேன், யமனுக்கு நான் கொடுக்குறேன் சொல்லிட்டு யமனுக்கு கொடுத்துறேன்னு சொல்லி தானம் கொடுத்துட்டாரு. மறுசனமே என்னாச்சு, நச்சிகேதஸ் வந்துட்டு யமபட்டினம் போயிட்டாரு. அந்த யமபட்டினம் போனாலும் கூட அவர் வந்து அந்த நரகத்துக்கு போன தெரியுங்களா? அவர் யமபட்டினம் போனாலும் யமனுடைய வீட்டுக்கு நேரம் போயிட்டாரு. யமனுடைய வாசல் படியில காத்திருக்காரு. அப்ப கேட்டாரு பக்கத்து வீட்டுல, எங்க யம தர்மராஜன் இங்க தானே இருக்காரு, அவர் எங்க போயிருக்காரு? அவங்க சொன்னாங்க, அவர் வந்துட்டு நரகத்துக்கு ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. எப்படி டாக்டர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ரவுண்ட்ஸ் போவாங்களோ அதே போல யமன் வந்துட்டு இந்த இதுக்கு வந்து ரவுண்ட்ஸ் போயிருக்காரு, நரகத்துக்கு ரவுண்ட்ஸ் போயிருக்காருன்னாங்க. நான் காத்திருக்கேன் சொல்லிட்டு வாசல்ல காத்திருந்தாரு. முதல் நாள் காத்திருந்தாரு, 2வது நாள் காத்திருந்தாரு, 3வது நாள் காத்திருந்தாரு. அப்ப யமன் திரும்பி வந்தார் வீட்டுக்கு. யமன் திரும்பி வந்துட்டு கேட்டாரு, என்னப்பா நீ யார் இங்க நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவர் சொன்னாரு, நான் 3 நாள் ஆச்சு வந்து உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா 3 நாளா காத்துக்கிட்டு இருக்கியா? இப்ப என்ன சாப்பிட்ட? 3 நாளா இங்க பத்னியா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, முதல் நாள் வந்து உங்க சங்கதிகளை சாப்பிட்டேன், சங்கதிகள்னா உறவுகள், உங்க சங்கதிகளை சாப்பிட்டேன். 2வது நாள் உங்க கால்நடைகளை சாப்பிட்டேன், டிரான்ஸ்போர்டேஷன் கால்நடைகளை சாப்பிட்டேன். 3வது நாள் வந்துட்டு உங்களுடைய பாவ புண்ணியங்களுடைய செஞ்ச பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் அப்படின்ட்டாரு. இப்ப யமனுக்கு ஒரே பயம். இது சொல்ல வந்த விஷயம் என்னன்னாக்கா, அதிதி சேவை. அதாவது யாராச்சும் வீட்டுக்கு 12 மணிக்கு வந்தாலும் கூட, ராத்திரி வந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு ஜலம் தண்ணியாவது, ஒரு செம்பு தண்ணியாவது அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அவங்க வந்து பட்னியோட படுக வைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த கதையில. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு யமன் வந்து ரொம்ப பயந்துடுவாரு. பயந்துட்டு என்ன செய்வாருனாக்கா, பரவாயில்ல நான் 3 வரம் கொடுக்குறேன், இந்த 3 வரம் வந்துட்டு நீ வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னு சொன்னாரு.
ஸோ முதல் வரம் வந்து அவர் கேட்கிறாரு, நச்சிகேதர் சொல்றாரு, எனக்கு முதல் வரம் வந்துட்டு நான் வந்து எங்க அப்பாவை தான் நான் மன்னிச்சு ஏத்துக்கணும். ஏன்னா வந்து அப்பா வந்து ஒரு பெரிய, அவரும் ஒரு பக்தர் தான். நம்ம வந்து வைஷ்ணவ அபராதம் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால சொன்னாரு, எங்க அப்பா வந்து நான் மன்னிச்சு ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. இரண்டாவது வரம் வந்து அக்னியை வந்து உபாசனம், எப்படி வந்து அக்னியை வந்து வணங்கணும், உபாசனம் செய்யணும்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு வந்துட்டு யமதர்மராஜன் வந்து அவருக்கு வந்து பஞ்ச அக்னி வித்தையை வந்து கற்றுக் கொடுத்தாரு. மூன்றாவது வந்துட்டு மோட்சத்தை பத்தி கேட்டாரு. மோட்சம்னா என்னது, மோட்சம் அடைவது என்னது, மோட்சம்னா யார் அப்படி அடையணும்னு கேட்டாரு. யமதர்மன் சொன்னாரு, இதெல்லாம் போய் பாருப்பா, இதெல்லாம் பெரிய விஷயம், நீ சின்ன பையன், ஏன்னா வந்து உனக்கு தங்க காசு செல்வம்லாம் கொடுக்குறேன், எடுத்துட்டு போயிரு. அப்ப அந்த நச்சிகேதஸ் கேட்டாரு, தங்க காசுலாம் கொடுக்குறேன்றீங்களே, இது கொடுத்துட்டாக்கா நீங்க வந்து பாசக்கயத்தை மேல வீசாம இருப்பீங்களான்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, பாசக்கயத்தை வீசிதான் ஆகணும். அப்படியா, சரி பாசக்கயத்தை வீசுறீங்க அப்படின்னா இந்த செல்வத்தை என் கூட கொண்டு வர முடியுமான்னாரு. அதையும் கொண்டு வர முடியாது. அப்படி இருக்கும்போது செல்வத்தை கொடுத்து எனக்கு என்ன போயிடும், எனக்கு வேணாம், எனக்கு நீங்க மோட்சத்தை பத்தி சொல்லி கொடுங்க. அப்ப மோட்சத்தை பத்தி சொல்லும் போது மோட்சத்துல வந்து நாராயணனை பத்தி அவர் சொன்னார். நாராயணன் பத்தி அங்க விளக்கம் கொடுக்கிறாரு. அதே போல கதவு உபனிஷத்துல அப்ப அந்த விசாரம் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் இருக்கு. அது ரொம்ப டீட்டெயிலான ஒரு கான்வர்சேஷன். அதுல வந்துட்டு நாராயணன் யாரு, நாராயணன் என்ன செய்யறாருன்னு கேட்டிருக்காரு. அதுதான் வந்து கதவு உபனிஷத்துல வரக்கூடிய ஸ்லோகம். எஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரம் ச உபே பாவத ஓதனஹ மிருத்யு யஸ்ய பிரசேச்சனம் கா இத வேத யத்ரசா. இது வந்து கதவு உபனிஷத்துல வரக்கூடிய ஸ்லோகம். பிரபுபாதர் வந்து இதே ஸ்லோகத்தை வந்துட்டு 32வது ஸ்லோகத்துல வந்துட்டு பொருளுரையில கொடுத்திருப்பாரு. அந்த ஸ்லோகம் எங்க எடுக்கப்பட்டதுன்னா இந்த கதையில இருந்து தான் எடுக்கப்பட்டது. இதோட அர்த்தம் என்னன்னாக்கா, எல்லாத்தையுமே பகவான் வந்து சாப்பிடக்கூடியவர் அப்படின்னு தான் அர்த்தம். எவ்ரிஒன் எல்ஸ் ஆர் டிவோட் லைக் மீல் பை த சுப்ரீம். ஸோ இதுதான் வந்து அதோடைய அர்த்தம். எல்லாத்தையுமே உணவாக வச்சிருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கிறதுனாக்கா, இப்போ வந்து இந்த யமராஜன் இருக்காரு, அதே போல பகவானும் அழிக்கக்கூடியவர்னு சொல்றோம். ஏன் வந்து 2 பேர் ஒரு வேலையை செய்யறாங்க, புரியுதுங்களா? யமராஜனும் அழிக்கிறாரு, பகவானும் அழிக்கிறாருனாக்கா 2 பேர் தேவையில்லையே இந்த வேலைக்கு. இப்போ வந்து சில கம்பெனியில பாத்தீங்கன்னாக்கா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஒருத்தர் தூக்கிடுவாங்க, இல்ல ஒருத்தர் போதுமே, ஒரே வேலை தானே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஒண்ணு யமராஜர் வந்து அழிக்கும், அவரும் வந்து மரணத்துக்கு அதிபதியாக இருக்காரு, காலத்துக்கும் மரணத்துக்கும் அதிபதி. அதே போல பகவானும் இருக்காரு. அப்போ வந்து யமராஜ் சொல்லக்கூடிய அந்த விளக்கம் வந்து எப்படின்னாக்கா, எப்படி சொல்லலாம், உணவு. சரி இப்போ நீங்க வச்சுக்கங்களேன், தயிர் சாதம் வச்சுங்க. தயிர் சாதத்துக்கு எது நல்ல காம்பினேஷன்? ஊறுகாய். அருமையான காம்பினேஷன். தயிர் சாதத்துக்கும் ஊறுகாவுக்கும் அருமையான காம்பினேஷன் இல்லையா? ஸோ நல்லா சாப்பிட்றவர் என்ன செய்வாரு, அந்த ஊறுகாவை தொட்டு தொட்டு தயிர் சாதத்தை சாப்பிட்டு முடிப்பார். கடைசியா என்ன செய்வாரு, அந்த ஊறுகாவையும் சேர்த்து முடிச்சிருவாரு. அதே போலதான் இந்த உலகத்தை வந்து உணவாகவும், இந்த உலகத்தை வந்து தயிர் சாதம் போல அதே யமனை வந்து ஊர்க்காக வச்சு தொட்டு தொட்டு சாப்பிட்றோம் இல்லையா? அதே போல யமராஜரை வந்து வச்சு இந்த உலகத்தை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருப்பாரு. பிரளயம் காலம் அப்ப என்ன செய்வார்னாக்கா, அந்த யமனையும் எடுத்து முழுங்கிடுவாரு. புரியுதுங்களா? ஸோ அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னாக்கா, ஈவன் டெமிகாட்ஸ் ஆர் என்ட்ரிங் போட்டிருக்காங்க இல்லையா? All the hosts of demigods are surrendering before you and entering into you. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, தேவர்கள் கூட எல்லாருமே அழிக்கப்படக்கூடியவர். பகவான் வந்து அவங்களையும் விடுறது கிடையாது. இந்த பிரளய காலம் அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் சம்ஹாரம் நிச்சயம். அவங்களும் வந்து பகவானுடைய உடலுக்கு போறாரு. ஏன் இவர் சம்ஹாரம் செய்யறாரு? இவர் வந்து என்ன அந்த அளவுக்கு அழிக்கக்கூடிய, நாராயணன்னா அழிக்கக்கூடிய கடவுளா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இல்ல. அந்த சம்ஹாரம் கூட ஒரு விதமான சம்ரக்ஷணம் தான், அதுவும் ஒரு விதமான ப்ரொடெக்ஷன் தான். என்ன ப்ரொடெக்ஷன்? இப்ப நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நீ நல்லது செய்யி. ஆனா நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, நான் நல்லது செய்யறதுக்கு பதில் தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பகவான்கிட்ட தேடி வர மாட்டேன், இது ஏதோ விஷயத்த வந்து என்னுடைய மனசு வந்து ஆசை போய்கிட்டு இருக்கு. அப்ப என்ன செய்யறாங்க, சில காலத்துல வந்து பகவான் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து அவருடைய உடலுக்குள்ளார வச்சிருக்காரு. அதுதான் அந்த ஊழி காலம். பிரம்மாவுடைய ஒரு நாள் முடியும் போது நடக்கும், அதே போல பிரம்மாவுடைய ஒரு ஆயுள் முடியும் போதும் இந்த ஊழி காலம் ஒன்று வரும். அப்ப பகவான் என்ன செய்யறாரு, இந்த அனைத்து ஜீவாத்மாக்களையும் அவருடைய சரீரத்துக்குள்ளார வச்சிருக்காரு. கொஞ்ச காலத்துக்கு அங்க வச்சிருப்பாரு. மறுபடியும் தொடங்கும் அந்த அந்த பிரளய காலம் முடிந்த பிறகு
இந்த உலகத்தை படைக்கிறாரு, ஜீவாத்மாவும் மறுபடியும் உள்ளுக்கு அனுப்புறாரு. ஸோ நம்ம தப்பு செய்யாம இருக்கிறதும் அதுவும் ஒரு விதமான பாதுகாப்பு தான். கொஞ்ச காலத்துக்கு இதெல்லாம் மறந்துடு, கொஞ்ச காலம் நீ ஓய்வெடு, அப்பயாவது வந்து இந்த தப்புக்கு நீ செய்யாம போறதுக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா பகவானுக்கு வந்துட்டு சம்ரக்ஷணம் அவர் வந்து நம்ம செய்யறாரு. சம்ஹாரம் இருந்தாலும் கூட அது வந்து ஒரு விதமான சம்ரக்ஷணம் தான். ஆழ்வாருடைய பாசுரத்திலையும் அது அப்படிதான் இருக்கு. ஆழ்வார்களுடைய பாசுரத்துல என்ன சொல்றாங்கன்னா, பகவான் நம்மளுக்கு வேதனையே கொடுத்தாலும் அது வந்து நன்மைக்கே தான் அப்படின்னு வந்து ஆழ்வாருடைய பாசுரம் இருக்கு. எப்படி வந்து ஒரு டாக்டர் வந்தாக்கா அவர்கிட்ட நம்ம போய் பணம் கட்டி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க, வலி இருந்தாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட பணம் கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்றோமோ, அதே போலதான் பகவான் வந்து வலியை கொடுத்தாலும் கூட அது நன்மைக்கே அப்படின்னு வந்துட்டு அவருடைய பாசுரம் இருக்கு. இந்த காலம், காலச்சக்கரம், காலச்சக்கரம் என்பது எல்லாத்தையுமே அழிக்கக்கூடியது. எல்லாருமே இப்ப இளமையா இருக்கலாம், ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் வயசாயிடுவாங்க, எல்லாமே அழியக்கூடியது. ஜரா, முதுமை, காலம் என்பது ஜரா, ஜரா அந்த முதுமையை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது. ஜரா வந்துட்டு ஆதிசங்கரர் அவர் வந்து எப்படி விளக்கியிருக்காருனாக்கா, அவர் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு இந்த ஜராவுக்கு. அவர் சொல்றாரு, எந்த ஒரு சரீரத்தை வச்சு நீ வந்து ஒரு காலத்துல பெருமைப்படுறியோ அதே சரீரத்தினால நீ வந்து வெட்கப்பட்டு போவ. அதுதான் வந்து ஜரான்னு சொல்றாரு. ஸோ இந்த அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கிறதுனாக்கா, இப்போ நான் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்ப சில பேர் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க, சில பேர் வந்து 6 பேக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, சில பேர் வந்து நல்ல ஒரு உடல் இருக்கும். அதை பார்த்து அவங்க வந்து பெருமைப்படுவாங்க, பாத்தியா எனக்கு 6 பேக்ஸ் இருக்கு, எனக்கு வந்து உடல் அழகா இருக்கு, என்னோட முகம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமை இருக்கும். ஸோ எந்த சரீரத்தினால உனக்கு ஒரு காலத்துல பெருமையா இருந்தியோ அதே சரீரத்தினால பிற்காலத்துல நீனே வெக்கப்பட்டு தலை குஞ்சு போயிடுவ. ஏன்னா உடல்ல வலிமை இழந்து போயிடலாம். இப்போ முகமது அலி வச்சுக்கோங்க ஒரு உதாரணம். அவர் என்ன ஆச்சு, ஒரு காலத்துல வந்து சொன்னாரு, என்ன சொன்னாரு, fly like a butterfly, sting like a bee. நான் கடைசியா என்ன ஆச்சு, ஒரு கப் காஃபி கூட எடுக்கிறது கூட அவருக்கு பலம் இல்லாம ஆச்சு இல்லையா. அந்த அளவுக்கு வந்து அவருடைய நிலை மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த சரீரத்தை வச்சு பெருமைப்படுறோமோ அந்த சரீரம் கடைசியாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அவமானமான ஒரு நிலையை வந்து தேடி கொடுக்குறோம். அந்த நிலை வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னாக்கா, பகவான் கிட்ட போய் சரணம் அடையணும். அந்த கடைசி காலம் வரைக்கும் யாரும் காத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பகவான்கிட்ட சரணம் அடையணும். எப்படியாச்சும் பகவான்கிட்ட போய் சரணம் அடைஞ்சிடணும். இதுதான் வந்துட்டு திருமங்கை ஆழ்வார் சொல்றாரு அந்த பாசுரத்துல. அவர் என்ன சொல்றாருனாக்கா, நீ வயசாகி உன்னோட முதுகு எலும்பு வளையறதுக்காட்டியும் பத்ரிகா ஆசிரமத்துல போய் அந்த பெருமாளை வணங்கிடு அப்படின்னு சொல்றாரு ஒரு பாசுரத்துல. அதே போல நம்ம வயசாயிட்டு சில விஷயங்கள் செய்யணும்னு நினைச்சோனாக்கா முடியாது. ஸோ இப்பவே வந்து அந்த விஷயங்கள் நம்ம செஞ்சு ஆகணும். நம்ம உடல்நிலை சரியாக இருக்கும் போது, கண் காது சரியாக இருக்கும் போதே பகவான நாடி வந்து பகவான் விஷயத்த கேட்கணும். புரியுதுங்களா? திருத்தராஷ்டிரா மாதிரி இருக்கக்கூடாது. திருத்தராஷ்டிரா வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து காதுல வந்து கேட்டுக்கிட்டாரு, எவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்கள்ட்ட சொன்னாங்க. நல்ல நல்ல உபாசனை, நல்ல நல்ல விஷயங்கள் வந்துட்டு பீஷ்மரா இருக்கட்டும், துரோணரா இருக்கட்டும், இல்ல விதுரரா இருக்கட்டும், எல்லாரும் சொன்னாங்க. கடைசியா கிருஷ்ணரே வந்து பாண்டவ தூத பெருமாளாக வந்து பேசினாரு. காது கேட்டினது கடைசியா மனசு கேட்டாம போச்சு. எல்லாம் கேட்டாரு, நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயம் கேட்டாரு, ஆனா மனசு கேட்கல. கடைசி வரைக்கும் இருந்து ராஜ்யத்துல எல்லாத்தையுமே இழந்து, மகனை இழந்து, கடைசியா வந்து யாரை வந்து அவர் கொல்லணும்னு நினைச்சாரோ அவங்களுடைய தயவால தான் அவருடைய வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சார். விதுரர் மறுபடியும் போனவர். விதுரர் வந்து எப்பயோ போனவர் சரிங்களா. விதுரர் வந்துட்டு மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடி போனவர், ஹஸ்தினாபுரத்தை விட்டு போனவர். பல வருஷங்கள் கழிச்சுதான் திரும்பி வராது ஹஸ்தினாபுரத்துக்கு. ஏறக்குறைய ஒரு 40 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. மகாபாரதத்துல யார் ஜெயிச்சா யார் தோத்தா இந்த மாதிரிலாம் ஃபேஸ்புக்ஸ்ல லைக் போடுறவங்கலாம் யாரும் இல்லை அந்த காலத்துல. ஸோ அப்படி யார் ஜெயிச்சா யார் தோத்தான்னு கூட தெரியாது. எங்கேயோ சரஸ்வதி நதி கிட்ட வரும்போது, சரஸ்வதி நதி நான் நினைக்கிறேன், பாகவதத்துல இந்த விஷயம் விளக்கம் இருக்கு. உதவரை சந்திப்பாரு. உதவரை சந்திக்கும் போதுதான் அப்பதான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் தெரிஞ்சுக்குவார். இந்த மாதிரி வந்து கிருஷ்ணர் விட்டுட்டு போனது, கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டுட்டு போனது, அதே சமயம் பாண்டவர்கள் ஜெயிச்சது, இந்த கதையெல்லாம் அப்புறம் தான் அவருக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு முயற்சி எடுப்பாரு.
நம்மளுடைய அண்ணன் ஒன்றும் அங்கே இருக்காரு இல்லையா? ஸோ அந்த அண்ணனை வந்து எப்படியாச்சும் திருப்பிட்டுவோம், இப்போதான் எல்லாத்தையும் இழந்துட்டாரு, எல்லாம் இழந்திருக்க நிலையில இருக்காரு, மறுபடியும் ஒரு கடைசி முறை வந்து முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்து முயற்சி பண்ணி அவர் திருத்துவாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே இழந்து எல்லாமே கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த அளவுக்கு நம்ம காத்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிரபுபாதர்கிட்ட வந்து ரூப விலாஸ் போகும்போது கேட்கிறேன், அவர் சொல்றாரு, எனக்கு வந்து தலை குனியணும்னு எனக்கு இப்போ வந்து எல்லாம் தலை குனிவாங்க இல்லையா, மோடாம் இப்போ வந்துட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க இல்லையா, அதே போல பிரபுபாதர்கிட்ட வந்துட்டு அவர் சொன்னாரு, எனக்கு வந்துட்டு ஆஹ் இந்த கீழே விழுந்து கும்பிடுறதுக்கு எனக்கு வந்து தோணலை. பிரபுபாதர் சொன்னாரு, இப்ப நீ கீழே விழுந்து கும்பிடலனாக்கா பிற்காலத்துல உனக்கு வியாதியும் முதுமையும் வரும்போது நீயே தானே கீழே விழுந்துருவ, அதனால இப்பவே நீ விழுந்து கும்பிடுன்னு சொல்லியிருக்காரு. பிரஜ விலாஸ் ரூப விலாஸ் பிரபு அவங்களுக்கு தான் வந்து இந்த கேள்வி வந்து பிரபுபாதர்கிட்ட கேட்டாரு. ஸோ அதே போல நம்மளும் வந்துட்டு அந்த காலத்துக்காம காத்திருக்காம இப்போவே எவ்வளவு முடியுமோ பகவான் கிட்ட நம்ம சரணடையணும், பகவானுடைய கதைகளை கேட்கணும். இன்னும் எவ்வளவு நேரம் பிரபு இருக்கு? சரி. ஸோ பிரபு வந்து சொன்னாரு, இந்த மாதிரி 10 நிமிஷத்துல மகாபிரபு கதையெல்லாம் சொல்ல முடியாது, இன்னொரு 15 நிமிஷம். சரி. சைத்தன்யா மகாபிரபு இந்த மூன்றாம் தேதி மகாபிரபு இந்த பூமிக்கு வந்த நாள் எல்லாரும் கொண்டாடுவாங்க, நம்மளோட பக்தர்கள். மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னாக்கா குலின கிராமத்துக்கு வந்துட்டு பயணம் போயிருந்தாரு. ஸோ குலின கிராமத்துக்கு வந்து பயணம் போயிருந்த போது அங்க இருக்கிறவங்க வந்து மகாபிரபுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னாக்கா, யார் பக்தர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. யார் பக்தர், யார் நம்ம பக்தர்னு சொல்லலாம்? எப்படி யார் நம்ம பக்தர்னு சொல்லலாம்? இந்த மாதிரி நல்ல ஒரு ஜிப்பா போட்டு நெத்தில திலகம் விட்டு வரவங்களை பக்தர்னு சொல்லலாமா அப்படின்னு அந்த கேள்வி வந்து அவர்கிட்ட அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்துச்சு. அந்த மக்கள் வந்து கேள்வி கேட்டாங்க, யார் வந்துட்டு பக்தர்? பாத்தீங்கன்னா அந்த கேள்வி அவர் கேட்டிருந்தாரு, என்னன்னாக்க யார் பக்தர். மகாபிரபு என்ன பதில் சொன்னாருனாக்கா, முதல் வாட்டி வரும்போது என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, யார் ஒருத்தர் ஒரு முறை பகவானுடைய நாமத்தை கேட்டிருக்காங்களோ, யார் ஒரு முறை பகவானுடைய நாமத்தை சொல்லியிருக்காங்களோ அவங்களே பக்தர் அப்படின்னு வந்து சொன்னார். முதல் வாட்டி கேட்கும்போது ரைட் அவர் போயிட்டாரு. இரண்டாவது முறை வந்துட்டு அதே இடத்துல அந்த அந்த குலின கிராமத்துக்கு மகாபிரபு பயணம் செய்து வந்தார். அப்பயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இருக்கக்கூடிய குலின கிராம மக்கள் வந்துட்டு மகாபிரபுவை பார்த்து அதே கேள்வி மறுபடியும் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? யார் பக்தர் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னு கேட்கும்போது மகாபிரபு என்ன சொல்றாருனாக்கா, யார் ஒருவர் மறுபடியும் பகவானுடைய நாமத்தை பகவானுடைய கதைகளை மறுபடியும் கேட்டு பேசுறாங்களோ அவங்களே பக்தர் அப்படின்னு வந்து இரண்டாவது முறை சொல்றாரு. முதல் முறை என்ன சொன்னாரு? யாரு ஒரு முறை பகவானுடைய நாமத்தை கேட்டிருக்காங்களோ, யார் ஒரு முறை பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணியிருக்காங்களோ அவங்களே பக்தர்னு சொன்னாரு. இரண்டாவது முறை வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருக்காரு? யார் வந்துட்டு மறுபடியும் பகவானுடைய நாமத்தை கதைகள் இதெல்லாம் வந்து சொல்றாங்களோ கேட்கிறாங்களோ அவங்களே பக்தர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூன்றாவது முறை வந்து அதே கிராமத்துக்கு குலின கிராமத்துக்கு மகாபிரபு வந்தாரு. அப்பயும் வந்து இந்த மக்கள் அதே கேள்விதான் கேட்டாங்க. நீங்க கேட்கலாம், என்ன அதே கேள்விதான் கேட்டுட்டு இருக்காங்க, நான் சொல்லியிருக்காங்க போன வருஷம் சொன்னேன், இதுமா ஞாபகம் இல்லை கேட்டிருக்கலாம். ஆனா இது வந்து டீட்டெயில், இன்னும் ஒரு டெப்த், இன்னும் ஆழமாக வந்து அந்த கேள்வி வந்து கேட்டுக்கிட்டு போறாங்க. அப்போ வந்து இங்க கேட்கும்போது மூன்றாவது வருஷத்துக்கும் அதே கேள்விதான் கேட்கிறாங்க, யார் பக்தர் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, யார் வந்துட்டு அவங்க ஒண்டி கேட்காம மற்றவங்களையும் கேட்க வைக்கிறாங்களோ, மற்றவங்களையும் வந்து சேர்ந்து பகவானுடைய நாமத்தை வந்து கேட்க வைக்கிறாங்களோ, மற்றவங்களையும் சேர்த்து வந்து பகவானுடைய கதைகளை கேட்க வைக்கிறாங்களோ அவங்களே பக்தர். மூன்று விதமான பக்தர்களை பத்தி இங்க பேசியிருக்காரு. ஒண்ணு கனிஷ்டா, ஒண்ணு மத்தியமா, ஒண்ணு உத்தம பக்தர்கள். மூன்றுமே பக்தர்கள் தான், ஆனா வெவ்வேறு நிலையில இருக்கக்கூடிய பக்தர்கள். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, மகாபிரபு சொன்னது என்னன்னாக்கா, யார் இந்த பெர்ஸ்பெக்டிவ், அதாவது சைத்தன்ய சரிதாமிர்தாவை வந்து அடிப்படையா வச்சு கேட்டீங்க பாத்தீங்கன்னாக்கா, உத்தம அதிகாரி, மத்தியமா, கனிஷ்டா,
இந்த 3 நிலைகள்ல இருக்கக்கூடிய பக்தர் வந்து அவர் வந்து எந்த அளவுல இவாலுவேட் பண்றாருனாக்கா, யார் வந்து பகவானுடைய நாமத்தை சரியாக கேட்க முடியும், யார் வந்து பகவானுடைய கதையை சரியா கேட்க முடியும், இதெல்லாம் வச்சுதான் அவர் வந்து இவாலுவேட் பண்றாரு. பிளஸ் மற்ற இடங்கள்ல வந்துட்டு இப்போ வந்து உபதேசமிருத்தா வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதுல வந்துட்டு வேற விதமான கிரேடிங் இருக்கும். எப்படி வந்து உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி, இல்ல பக்தி ரசாமிருத்தா சென்று வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபெய்த், நம்பிக்கையை வந்து அடிப்படையா வச்சு பக்தர்கள் வந்து பிரிப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா மகாபிரபு என்ன சொல்றாருனாக்கா, பகவானுடைய நாமத்தை கேட்கறதுக்கு அந்த அடிப்படையில வந்து அவர் வந்து பக்தர்கள் வந்து பிரிச்சிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய இஸ்கான் ஆலயங்கள் நீங்க வந்து போயிருந்தீங்கன்னாக்கா பிரபலமா, அதாவது எந்த ஆலயங்கள் நீங்க வந்து போனீங்கன்னாலும் என்ன நடக்குதுனாக்கா, பகவானுடைய இந்த கிளாஸ் நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவும் குறைவான ஆள் இருப்பாங்க, ரொம்ப குறைவா இருப்பாங்க. இங்க எல்லா இடங்கள்லயும் அப்படித்தான். அதாவது ஜெகநாத் மண்டியில போனீங்கன்னாக்கா கட்டல், அதாவது கீர்த்தன் அப்ப நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆனா கிளாஸ் ஆரம்பிச்சோன்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் கோயில்ல தான் இருப்பாங்க, ஆனா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, கிளாஸ்ல உட்காந்து இருக்க மாட்டாங்க. பல காரணங்கள் சொல்லுவாங்க. இல்ல சர்வீஸ் பிரபு, முக்கியமா பிரதானமாக சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னன்னாக்கா சர்வீஸ், சர்வீஸ் செய்யற பிரபு அப்படின்னு சொன்னாங்க. பிரபுபாதர் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, அதாவது இது அவர் இருக்கக்கூடிய காலம். ஸோ இப்போ வந்து இந்த கதை இல்லை, பிரபுபாதருடைய காலத்திலேயும் கூட இந்த கதை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. பிரபுபாதர் ஒரு இடத்துக்கு போவாரு, யாருமே வந்து அங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க, பக்தர்கள்லாம் உட்காந்து இருக்க மாட்டாங்க. பிரபுபாத் கேட்பாரு, எங்கப்பா எல்லாரும், எல்லாம் சர்வீஸ் பிரபுபாத். பிரபுபாத் அவங்களுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி சர்வீஸ்லாம் எனக்கு இருக்குன்னு தெரியும், ஆனா சர்வீஸ் கூட வந்து மற்றவங்களை வந்து வேலைக்கு வச்சு செஞ்சுக்கலாம், ஆனா காது கொடுத்து பகவானுடைய விஷயத்த கேட்டுக்கிறதுக்கு நான் வந்து பணம் கட்டி யாரையும் உட்கார வச்சு கேட்க முடியாது, கேட்க வைக்க முடியாது. ஸோ அதனால வந்து கேளுங்க. ஸ்வயம் பகவான் கேஸ்வர் சுவாமி, சாரி எனக்கு இதை சொல்லி கடைசியா முடிச்சுக்கிறேன், ஏன்னா மகாராஜ் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாரு அந்த கிளாஸ்ல. ஸ்வயம் பகவான் கேஸ்வர் சுவாமி வந்து அவர் வந்து பிரம்மச்சாரி ஆசிரம் யூகே மேனர், இஸ்கான் அந்த மேனர்ல அவர் இருந்தாரு. அப்போ வந்து ஒரு முறை வந்துட்டு கீர்த்தன்லாம் முடிச்சுட்டு மேல வந்து அவருடைய அந்த ஆசிரமத்துக்கு வந்து உட்காந்து இருந்தாரு. அப்புறம் ஒரு இன்னொரு பிரம்மச்சாரி அந்த இடத்துல இருந்து வெளியாகினாரு. அந்த இன்னொரு பிரம்மச்சாரி அங்கேருந்து அந்த அறையை விட்டு, அந்த ரூம் விட்டு வெளியாகும் போது இவர் கேட்டாரு, இன்னைக்கு யார் கிளாஸ் கொடுக்குறா அப்படின்னு வந்து கேட்டாரு. அப்ப இவர் சொன்னாரு, கிளாஸ் வந்துட்டு யார் கொடுத்தா, ஏன் இந்த கேள்வி நீ கேட்கிற, அந்த இன்னொரு பிரம்மச்சாரி ஸ்வயம் பகவான் கேசவ மகாராஜ் ஒரு சுத்தப்பா பிரபு அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, யார் கொடுத்தா என்ன, நீ ஏன் வந்து இந்த கேள்வி கேட்கிற. இல்ல, இந்த ஸ்பீக்கரா இருந்தா நான் கீழே போய் கேட்பேன், இந்த ஸ்பீக்கரா இருந்தா போக மாட்டேன். இது வந்து இஸ்கான்ல வந்து நம்மளுக்கு பிரபலமா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், இவங்க வந்து பேசினாக்கா எனக்கு பிடிக்கும் பிரபு, அவங்க வந்து பேசினாங்கன்னா எனக்கு பிடிக்காது பிரபு, இவங்க வந்து பேசினாங்க நான் கிளாஸ் உட்காந்து கேட்பேன், மகாராஜ்லாம் வந்து நான் கேட்பேன் பிரபு, இவங்கெல்லாம் என்ன பிரபு அப்படின்னு வந்து சில இடத்துல நம்ம யோசிக்க தோணும். அதே போலதான் மகாராஜ் சொன்னாரு, நானும் மகாராஜ் வந்து அப்படி இல்லை, அவர் வந்து பணிவுல அவர் சொல்றாரு, அப்படிதான் நம்ம ஏத்துக்கணும். மகாராஜ் சொல்றாரு, அந்த பிரம்மச்சாரி மகாராஜ்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, அந்த அப்போ வந்து பிரம்மச்சாரியா தான் இருந்தாரு சுத்தப்பா பிரபு, ஸ்வயம் பகவான் கேசவ மகாராஜ் வந்து அவருடைய பிரம்மச்சாரியா அந்த காலம் வந்து அவரோட பேர் வந்து சுத்தப்பா பிரபு. அப்போ அவர்கிட்ட சுத்தப்பா பிரபுட்ட வந்து அந்த பிரம்மச்சாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு, சொன்னாரு, நீ பிரசாதம் எடுக்கும் போது எப்பயாச்சும் கேள்வி கேட்டிருக்கியா, இவங்க வந்து ஆக்கியிருக்காங்களா, அவங்க வந்து ஆக்கியிருக்காங்களா, நான் வந்து இவங்க ஆக்கியிருந்தா மட்டும்தான் பிரபு நான் சாப்பிடுவேன், அந்த மாதாஜி ஆக்கியிருந்தா மட்டும்தான் பிரபு சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா, சொல்லுவீங்களா? இன்னைக்கு வந்து இந்த பிரபு ஆக்கினா மட்டும்தான் பிரபு நான் பிரசாதம் எடுப்பேன், இல்லைன்னா வந்து பிரசாதம் எடுக்க மாட்டேன் பிரபு அப்படி சொல்ல மாட்டீங்க. கோயிலுக்கு வந்து அர்ச்ச விக்கிரகத்துக்கு வந்துட்டு இவங்க வந்து பூஜை பண்ணா மட்டும்தான் பிரபு நான் வந்து அர்ச்ச விக்கிரகத்தை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? கிடையாது. இந்த மற்ற விஷயங்களுக்கு நீங்க வந்து வேறுபடுத்தியோ இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நான் வந்து இவங்க செஞ்சாதான் செய்வேன், இவங்க செஞ்சாதான் வந்து நான் வந்து பார்க்க வருவேன் அப்படின்னு நீங்க சொன்னது கிடையாதுனாக்கா, அது ஏன் வந்து பகவானுடைய கிளாஸ் கேட்கும் போது மட்டும் இவங்க சொன்னா மட்டும்தான் நான் வருவேன், இவங்க சொன்னா மட்டும்தான் நான் கேட்பேன், அந்த வித்தியாசம் இருக்கும், இது அவசியமா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கணும். முக்கியமா பகவானுடைய கதைகள் வந்து சர்வீஸ் இருக்கும், எல்லாத்தையுமே சர்வீஸ் கண்டிப்பாக இருக்கும், சர்வீஸ் முக்கியம் தான், அது வந்து நான் சொல்லலை. ஆனா காது கொடுத்து கேட்கறதுமே ஒரு சர்வீஸ் தானே. உட்காந்து வந்து ஒரு இடத்துல காது கொடுத்து பகவானுடைய விஷயத்த நீங்க கேட்கறதுமே அதுவே ஒரு சர்வீஸ் தான். சில நேரங்களில் வந்து மற்ற சர்வீஸ் நம்ம செய்வோம், சரியா, சில நேரங்கள் நம்ம ஒரு பிரேக் எடுத்து காது கொடுத்து கேட்கணும், பகவானுடைய கதைகளோ பகவானுடைய விஷயத்த வந்து நம்ம கேட்கணும். சைத்தன்ய சரிதாமிர்தால வந்துட்டு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றாரு, சாஸ்திரங்களை படிக்கிறது வந்து நீ அலட்சியமா எடுத்துக்காத, சாஸ்திரங்களை படிக்கிறது ரொம்ப அலட்சியமா எடுத்துக்காத, அது வந்து அந்த வார்த்தை வரும், அலட்சியம்
அப்படின்னு அந்த வார்த்தை, அந்த பெங்காலி வார்த்தை வரும். தமிழ் வார்த்தை அது அலட்சியம் கிடையாது. அலட்சியம்னா அந்த அந்த மீனிங் வந்து அந்த பெங்காலி வார்த்தையில் என்னன்னாக்கா டோன்ட் பி லேசி ஸ்டடிங் ஸ்கிரிப்சர்ஸ். அந்த சன்ஸ்கிருதர்ஸ் அந்த அந்த பெங்காலி வேர்ட்ஸ் அலட்சியம்னு வரும். ஸோ நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக வந்து பகவானுடைய கதைகள் வந்து எங்கெல்லாம் பேசப்படுதோ, எங்கெல்லாம் சொல்லப்படுதோ, பகவானுடைய நாமத்தை வந்து எங்கெல்லாம் சொல்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நேரம் கிடைக்குதோ கண்டிப்பாக சொல்லணும், கேட்கறதுக்கு முயற்சி பண்ணணும். இது செய்ய செய்ய தான் நம்ம வந்து நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய பல தூய்மைகள் வந்து இங்கே கஷ்டப்பட்டு சுத்தப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. பகவானுடைய கதைகளை கேட்கும் போதே அதுவே வந்து தானாக வெளியேறும். பகவானுடைய கதையை கேட்கும் போது ஒன்றும் அந்த ஆர்வம் நம்ம கிட்ட வரும், பகவானை பற்றி நம்ம கேட்டுக்கணும்னு. இதை சொல்லி முடிச்சுக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா.